நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஷியாமளாஜ வித்மஹே ஹாலஹஸ்தாஜ தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி நமோ நமஹ. எல்லாமல்ல குருநாதரை வணங்கி ஆதித்யாதி நவகிரகங்களையும் வணங்கி வாராகி டிவி நேயர்களுக்கு அடியேன் நல்லாசிகள். ஜெய் வாராகி. இப்போது நாம் எல்லாருமே வாழ்க்கையில் இந்த மனுஷனாக பிறந்துட்டோம். ஆணாகவோ பெண்ணாகவோ அலியாகவோ ஏதோ ஒரு பிறப்பு எடுத்துட்டோம். இந்த பிறப்பில் ஆரம்ப நாள்லேருந்து கடைசி நாள் வரை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சாமி இருக்கேன், இந்த கஷ்டத்துக்கான காரணம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா இருந்தேன் சாமி, எங்கள் குடும்பம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தது, ஓஹோன்னு இருந்தது, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணோம், இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முடங்கி போயிருக்கோம், திடீர்னு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, திடீர்னு எங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது யாராக இருந்தாலும் இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு என்ன காரணம்னா, இல்லைனா இன்னும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், பரவாயில்ல, ஐயோ ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்ட காலம் இது எப்போ வரும்னா, அந்த கர்மா ஆக்டிவேட் ஆகும்போது தான் வரும். பொதுவாக கர்மானா என்னங்க சார், இந்த பிறவி நாம் ஏன் பிறந்திருக்கோம், இந்த மண்ணுக்கு நாம் ஏன் வந்தோம், இதுக்கான காரணம் தான் அந்த பாவ கர்மா. இதை எடுத்து சொல்லக்கூடியது தான் கர்மா. ஏன் இந்த பூமிக்கு நீ பிறந்த, இத்தனை பேருக்கு நீ கணவனாக இருக்கணும், இத்தனை பேருக்கு நீ தகப்பனாக இருக்கணும், இவங்களுக்கு நீ மகனாக இருக்கணும், இவங்களுக்கு நண்பர்களாக இருக்கணும், இவங்களுக்கு ஓனராக இருக்கணும், இவனுக்கு நீ அடிமையாக இருக்கணும், இதுதான் பாவ கர்மா. இந்த மனசில் இந்த பயம் எப்போ வரும்னா, எப்போலாம் நமக்கு சனியுடைய டச் வருதோ ஜாதகத்தில், 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு, கேது, இதெல்லாம் டச் ஆகும்போது இந்த கர்மாவுடைய பயம் வந்துடும். நம்ம ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கோமா, பாவம் செய்யாமல் இருக்குமா, நேர்மையாக நடந்துக்கிறோமா, இதெல்லாம் இந்த பயம் பூரா அப்போ தான் நமக்கு வரும். அப்போ இந்த பாவ கர்மாவை தீர்ப்பது எப்படி, ஒழிப்பது எப்படி, கர்மாவை ஒழிப்பது எப்படி, கர்மாவை அதாவது பாவத்தை ஒழிப்பது எப்படி? ஒரு இடத்துக்கும் ஒரு மண்ணுக்கும் ஒரு மகிமை இருக்கும், அந்த மண்ணுக்கும் ஒரு ராசிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கும். குறிப்பாக ஒரு 40 வயசு ஆகுது, இல்லை 50 வயசு ஆகுது, இல்லை அதுக்கு மேலே ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ் 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, வயசு ஆக ஆகத்தான் அவங்களுக்கு அனுபவமும் பயமும் கூடும். நான் நிறைய சாதிச்சிட்டேன் சாமி, ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஃபியர்னஸ் இருக்குது, சாகர காலத்தில் சங்கரான்ற மாதிரி இப்போ தான் எனக்கு அந்த ஃபியர்னஸ் வருது. நான் இதெல்லாம் கோவிலுக்கே போனதில்லை, விதண்டாவாதம் பேசினவங்க கூட வழிபாடு செய்கிறது உண்டு. அப்போது உங்கள் ராசிக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் எது, உங்கள் பாவம் தீர நீங்கள் போக வேண்டிய ஆலயம் எது, போக வேண்டிய மிதிக்க வேண்டிய மண், வணங்க வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரம், இதை நம்ம ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். மீனராசி. இப்போ மீனராசின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா குருவுடைய வீடு. மீனராசின்னு எடுத்துக்கிட்டால் அது குருவுடைய வீடு. மீனராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது, எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்குது, பூரட்டாதி 4வது பாதம், ஒரே ஒரு பாதம் பூரட்டாதி, சனியுடைய 4 பாதம் உத்திரட்டாதி, சூப்பர், ரேவதி புதனுடைய நட்சத்திரம். அப்போ மீனராசியில் யாரெல்லாம் இருக்காங்க, சனி பகவான், புதன் பகவான், 2 குரு இருக்கிறாங்க. அது எப்படிங்க 2 குரு, பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு குருவுடைய நட்சத்திரமா, அந்த வீடு மீனராசிங்கிற வீடு யாருடைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருவுடைய வீடு. அப்போ நட்சத்திரமும் குருவுடையது, வீடும் குருவுடையது. இவங்க கூட சனி பகவான் சேர்ந்துக்கிறாங்க, புதன் பகவான் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தெய்வங்கள், 2 தெய்வம் இவங்க வணங்கணும். இதுதான் அந்த ரகசியம், இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம்.
இதுதான் ரகசியம். இந்த மண்ணை மிதிச்சா தான் அந்த செய்த பாவங்கள் விலகும். அந்த கர்மாக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். அந்த போய் அந்த மண்ணை மிதிச்சிங்கன்னா காரணம் தெரியாதுங்க, கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஆனால் அந்த கோவிலில் போய் உட்காரும்போது உங்களுக்கு தெரியும், நான் ஏன்டா அந்த கிராமத்தில் வந்து உட்காந்துருக்கிறேன், நான் ஏன் இந்த கிராமத்தில் வந்து உட்காந்துருக்கிறேன், எனக்கு இந்த கிராமத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அப்படி யோசிக்கும்போது தான் உங்களுக்கு புனர்ஜென்மா போன ஜென்மா ஞாபகம் வரும். ஏதோ நம்ம இந்த ஊரில் பண்ணியிருக்கோம்பா, நம்ம வீடு இருந்திருக்கலாம், நிலபலங்கள் இருந்திருக்கலாம், விவசாயம் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று இருந்திருக்கும். அப்போது மீன ராசி அன்பர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பெருமாள். முதல்ல சிவன் கோவில் இதுன்னு பார்த்துருவோம். புரிசை வந்தவாசி செய்யார், இது எங்கே இருக்குனாக்கா வந்தவாசி செய்யார் அந்த நியர்பை நடுவில் மிடில் சென்டரில் புரிசை அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அங்கே என்ன விசேஷம்னா, இது மேற்கு நோக்கிய சிவபெருமான், மேற்கு பார்த்த சிவங்கோவில். எல்லாமே கிழக்கு பார்த்து தான் இருக்கும். ஆனால் அந்த ஊரில் மட்டும் மேற்கு பார்த்த சிவாலயம், குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் அப்படி இருக்கும். மேற்கு பார்த்த சிவாலயங்களுக்கு சாநித்தியம், சக்தி அதிகம். காரணம்னா ரீசன் இல்லாமல் சிவபெருமான் மேற்கு பக்கம் திரும்பி இருக்க மாட்டார். புரியுதா? ஈஸ்டை நோக்கி தான் இருக்கணும். வெஸ்ட்டை நோக்கி இருக்காருன்னா ரீசன் இருக்கும், அங்கே சம்திங் ஒரு ஒரு ஸ்டோரி அங்கே நடந்திருக்கும். அப்போ புரிசை மேற்கு பார்த்த ஆலயம். அகஸ்தியர் பெருமான், நந்திக்கும் சிவபெருமானுக்கும் குறுக்கில் யாரும் போகக்கூடாது, இதுதானே உண்மை. நந்தி குறுக்கில் போகக்கூடாதுல்ல, நந்திக்கு குறுக்கில் அகஸ்தியர் உட்காந்துருக்காரு. சார் உங்கள் ராசிநாதன் குரு தான் சார் அகஸ்தியர், கண்டுபிடிச்சோமா? புரிசை. அப்போ உங்கள் பாவ கர்மா தீர புரிசைக்கு தான் போகணும். அதே போல் இன்னொரு ஆலயம், விழுப்புரம் மாவட்டம் அதனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அம்புஜவல்லி தாயார் சமேத வெங்கடேச பெருமாள். இங்கேயும் போயிட்டு ஒரே நாளில் 2 கோவிலுக்கும் போகலாம். அங்கேருந்து ஒரு 2 hours ஆகும். ஒரு கோவிலேருந்து இன்னொரு கோவில் போகிறதுக்கு 2 hours ஆகும். ஒரு பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். அப்போ 2வது கோவில் எதுங்க? விழுப்புரம் மாவட்டம் அதனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய குக்கிராமம் அம்புஜவல்லி தாயார் சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள். அப்போ இந்த 2 ஆலயத்துக்கும் நீங்கள் போகணும். என்னைக்கு போகணும்? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில். உதாரணத்துக்கு நான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போனோம். நான் வந்து ஒரு ரேவதி, இல்லை நான் பூரட்டாதி 4வது பாதம். அப்போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு போகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம். அப்படி இல்லைன்னா திருவோண நட்சத்திரம் அல்லது ஏகாதசியில் போகலாம், நவமியில் போகலாம். இதெல்லாம் தான் அந்த ஜோதிட ரகசியங்கள். அப்போ இந்த மாதிரி ரகசியத்தை அறிந்து, நான் வெளியூரில் இருக்கிற சாமி, வெளிநாடுகளில் இருக்கிற சாமி, என்னால் போக முடியாது, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், இல்லை கம்பெனி இந்த மாதிரி இருக்குது, பசங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்காக, எனக்காக, கம்பெனிக்காக, நிறுவனங்களுக்காக, பிஸ்னஸ்க்காக, மேரேஜுக்காக, ஹெல்த்துக்காக, இல்லைன்னா நான் வந்து ஏஜ்டு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ உங்களுக்கு ஹெல்ப் வேணுங்க, எனக்கு செஞ்சு கொடுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அப்போ செய்த பாவங்கள் தீர புரிசை அகஸ்தீஸ்வரர் மற்றும் அம்புஜவல்லி தாயார் சமேத வெங்கடேச பெருமாள் அதனூர். என்ன செய்யணுங்க? பரிகாரம். அப்போ செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்க செய்யணும்? சார் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த கோவில் போனாலும், அந்த கோவில் ஐயருடைய நம்பரை முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிலதெல்லாம் கிராமத்து கோவிலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன கோவில்லாம் ஒரு கிராமத்து கோவிலாக இருக்கும். ஐயர் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. அப்போ அந்த ஐயரோட நம்பரை வாங்கிட்டு, நாங்கள் இந்த நட்சத்திரம் இத்தனாம் தேதி வரோம், இல்லை இந்த கிழமையில் வரோம், நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்னு முன்கூட்டியே அவங்கள்ட்ட பேசி வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவாகும்,
எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஐயருடைய நம்பர் வேண்டும்னா தரோம். அப்படி இல்லை உங்களால் நீங்கள் லாங்கில் இருக்கீங்க, வெளி ஊர்களில் இருக்கீங்க, வெளி மாநிலங்களில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கும்பகோணம் சைடு வந்துட்டு போனோன்னா உங்களுக்கு கஷ்டம். இல்லை அப்படி அந்த புதுசை சைடு வரணும்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கே 4000 ரூபா செலவாயிடும். அப்போ அந்த 4000 ரூபா நீங்கள் மணி ஆர்டரோ இல்லை வந்து ஜிபேவோ பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டுலேயே அந்த பூஜையை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பு. இல்லை சாமி நான் நேரில் தான் வரணும், தாராளமாக உங்களுக்கு அந்த கூகுளில் எல்லா கோவில் நம்பரும் கூகுளில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் கிடச்சிரும். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை முடியல, ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி லாங்கில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த அபிஷேகம் பண்ணி தரோம். சரி, பரிகாரம் என்ன செய்யணும் சார்? இங்கே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சிவனுக்கோ அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம், மகா அபிஷேகம் செய்யலைனா கூட ஒரு பால் அபிஷேகம், மினிமம் ஒரு பால் அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு வாசனை புஷ்பம் சாத்தி அந்த தெய்வத்துக்கு உரிய இலைகளால், சிவனாக இருந்தால் வில்வம், முருகராக இருந்தால் நொச்சி இலை, அப்புறம் பெருமாளாக இருந்தால் துளசி, இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்குரிய இலைகளால் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? சகஸ்ரநாம அபிஷேகம் பண்ணணும், சகஸ்ரநாம அர்ச்சனை கண்டிப்பாக செய்யணும். 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 நெய் தீபம் ஏற்றி, நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், வேறு எதுவுமே ஏற்றக்கூடாது. அந்த பஞ்சதீபம் எண்ணெய், சென்ட்டு வச்செண்ணெய், வாசனை எண்ணெய், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒன்று ஆவின் நெய் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லாட்டி நார்மல் செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். 27 தீபம் ஏற்றணும். 27 முறை அந்த கோவிலை வலம் வர வேண்டும். 27 தீபம், 27 சுத்து. சக்கரை பொங்கலும் லெமன் சாதமும் நைவேத்தியம் பண்ணணும். இல்லை அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி, பெருமாள் இருந்தால் புளி சாதம் போடுங்க, முருகர் கோவிலாக இருந்தால் லெமன் சாதம் போடுங்க, சிவன் கோவிலாக இருந்தால் தயிர் சாதம் போடுங்க. ஆனால் சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது 27 ஒரு அபிஷேகம், அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, 27 தீபம், 27 சுத்து, பிரசாத விநியோகம், ஒரு நமஸ்காரம். இதில் கோவிலில் சாமி அபிஷேகம் பண்ணும்போதோ, நட சாத்தி இருக்கும்போது, திரை போட்டு இருக்கும்போது நீங்கள் சுத்தக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது. ஓப்பனில் இருக்கும்போது தான் நீங்கள் இதை செய்யணும். ஸோ இதுதான் உங்கள் பரிகாரம். இதை செய்து பாருங்கள். ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இது ஒன்றும் பெருசாக செய்ய முடியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. முயற்சி பண்ணுங்கள். இதனால் உங்கள் நன்மை நடக்கும் என்றால் எங்களுக்கு அது சந்தோஷம். ஜெய் வராகி.